ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 26வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா வேதம் வாசிக்க வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வேதம் வாசிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்பவும் போல நம்ம ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஐயாவும் வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். ஐயாவும் வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பேன். நான் அயராமல் கனி கொடுப்பேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம். இந்த வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 1வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதம் 119வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்த்துட்டோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதை? எஸ்ரா. இந்த எஸ்ரா ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த சம்பவம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலகட்டத்தில் எஸ்ரா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எஸ்ரா என்ன பண்ணாருன்னா, வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் அதை போதிக்கவும் அவருடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தினார்னு அந்த எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த எஸ்ரா என்ன பண்ணாருன்னா, ஒரு அநேக தேவனுடைய ஜனங்கள் வழி தெரியாம இருக்கிறாங்க, பாவ வாய்க்குல எல்லாரும் என்ன பண்றாங்க, பாவ வாய்க்குல வாழும்போது அந்த எஸ்ரா என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, வேதத்தை நல்ல வேதத்தை என்ன பண்றாரு, அவர் கற்று தேர்ந்து சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், அவரு அது ஆராயவும் அதை கை கொள்ளவும் அதை போதிக்கவும் அவர் இதை பக்குவப்படுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன தாட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேதத்தை வாசிப்பாங்க, சர்ச்சைக்கு போவாங்க, கம்யூனி அதாவது திருவிருந்தெல்லாம் எடுப்பாங்க, அநேகர் வேத சத்தியங்களை கேட்பாங்க, ஆனா படிப்பாங்க, ஆனா அதுபடி வாழ்த்துல ஃப்ரெண்ட்ஸ் வசனம் சொல்லுது. யாக்கோபு 1:1 நிறைய வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா,
வேதத்தை வந்து கேட்கிற ரோமனோட 2வது அதிகாரத்துக்கு இருக்குது பிரான்ஸ். வேதத்தை கேட்கிற உத்தமர்கள் நீதிமன்றங்கள்ல அதுபடி செய்கிறவங்களே நீதிமன்றம் சொல்லிட்டு ரோம 2வது அதிகாரத்துக்கு இருக்குது பிரான்ஸ். அதே மாதிரி யாக்கோபுல பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே வஞ்சிக்காத்திருக்கீர்கள், ஏன்னா வசனத்தை கேட்கிற மாத்திரம் அதன்படி செய்கிறதா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேத வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத்தனை அதிகாரம் வாசித்திருக்கலாம், எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருக்கலாம், எவ்வளவு வசனங்கள் மனப்பாடம் பண்ணிருக்கலாம், பைபிளே கூட நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது தேவைதான். பட் ஆனா அதன்படி நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது பலன் தரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்ந்து காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த உலகத்துல பாவம் உலகத்துல அநேகர் வந்து வயிற்றறியாம பாவத்திலையும் சிற்றின்பங்களிலும் அசுத்தத்திலையும் மாட்டிக்கொண்டு அதுல பிசாசா பண்ற ஏதாச்சும் ஒரு கண்ணி வச்சு என்ன பண்றான், அவங்கள வந்து அவன் பிடிச்சிடான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்றாங்க, நிம்மதியை எழுந்துறாங்க, சந்தோஷத்தை எழுந்துறாங்க, சமாதானத்தை எழுந்துறாங்க, கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த உறவு எழுந்துறாங்க, நல்ல மனசாட்சி எழுந்துறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடவுள் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழறாங்க. அதோட விளைவு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். இங்க மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நித்தியத்துல கடவுள் தண்டிப்பான்னு வேற சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பா நம்ம எத்தனை வசனம் மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரம் படிச்சிருந்தா, எவ்வளவு வேத வாசித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம அது மாதிரி செய்ய நம்ம விரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விருப்பம் இருந்தாவே கடவுள் நமக்கு அருள் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சின்ன தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம பிரோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.